99 மிகச்சிறந்த புத்தகங்கள்ல இருந்து அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மிகச்சிறந்த வரியை மட்டும் பார்ப்பது தான் நம்ம சேனல்ல வரக்கூடிய 99 கோட்ஸ் ஃப்ரம் 99 புக் செக்மெண்ட். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம த கிரேட்டஸ்ட் வே டு மாஸ்டர் யுவர் மைண்ட் செட் அப்படின்ற புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த வரியை தான் பார்க்க போறோம். இந்த புத்தகத்தில் மொத்தம் 3 பார்ட் இருக்கு. பார்ட் 1 அண்டர்ஸ்டாண்டிங் யுவர் மைண்ட் செட், பார்ட் 2 மாஸ்டரிங் யுவர் மைண்ட் செட், பார்ட் 3 இம்ப்ளிமெண்டிங் யுவர் மாஸ்டர் மைண்ட். பார்ட் 1ல என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதில் ஒரு 3 பாயிண்ட் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு ரெகக்னைசிங் நெகட்டிவ் செல்ஃப் டாக். ஒருவேளை எனக்கு இப்படி நடந்துருமோ, ஒருவேளை எனக்கு அப்படி நடந்துருமோ அப்படின்னு நெகட்டிவாக நினைக்கிறது, உங்கள் மனசுக்குள்ளே நீங்களே நெகட்டிவாக பேசிக்கிறது, இதை ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இனி எப்போதும் உங்களுக்கு நல்லது தான் நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு உறுதியாக நம்புங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா ஐடென்டிஃபையிங் யுவர் லிமிட்டிங் பிலீஃப்ஸ். அதாவது என்னால் இவ்வளவு தான் பண்ண முடியும், இதுக்கு மேலே என்னால் பண்ண முடியாது அப்படின்னு நம்மை நாமே சுருக்கி எடை போட்டுக்கிறோம். நம்மளோட மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா நம்மளோட திறமையை நம்ம கம்மியாக தான் எடைப்படுவோம், ஆனால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள திறமையை பார்த்து வியந்துக்கிட்டு இருப்போம். இதுதான் நம்ம தோல்விக்கு காரணம். அவங்கள போல உங்களாலையும் எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னு உங்களை நீங்கள் முழுசாக நம்புங்க. மூணாவது பாயிண்ட் என்னென்னா கல்டிவேட்டிங் எ க்ரோத் மைண்ட் செட். ஒரு சில சின்ன சின்ன வெற்றிகள்லையே தேங்கிடுறாங்க. நமக்கு இது போதும் அப்படின்னு அங்கேயே நின்றுடுறாங்க. இந்த வெற்றி இன்னைக்கு போதுமானதாக இருக்கலாம், ஆனால் தொடர்ந்து நம்ம முன்னேறிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற அந்த க்ரோத் மைண்ட் செட் இருந்தால் தான் இந்த வெற்றியை நம்மளால் தக்க வச்சுக்கவே முடியும். அதனால் அடுத்து என்னன்னு யோசிக்கணும். லோ எய்ம் இஸ் கிரைம். சிறிய இலக்கு மிகப்பெரிய குற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் மிகப்பெரிய இலக்குகளை அடைய தீர்மானிங்க. திறமையானவங்க மட்டும்தான் மிகப்பெரிய வெற்றிகளை அடைய முடியும். எனக்கு இருக்க திறமைக்கு இதுவே பெருசு அப்படின்னு என்றைக்குமே நினைக்காதீங்க. இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேராலையுமே மிகப்பெரிய வெற்றிகளை அடைய முடியும். இப்போது நமக்கு கொஞ்சம் திறமை கம்மியாக இருக்குது, இருந்தாலும் நம்ம மிகப்பெரிய வெற்றிகளை அடையிறது எப்படி அப்படின்னு இந்த புத்தகத்தோட ஒரு வரியில் சொல்கிறாங்க. அது என்ன வரினா, do you want to always be successful? If others try 10 times, you try 100 times. If others try 1000 times, you try 10,000 times. This is the secret of success. நீங்கள் எப்போதும் வெற்றி பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டுமா? மற்றவர்கள் 10 முறை முயற்சி செய்தால் நீங்கள் 100 முறை முயற்சி செய்யுங்கள். மற்றவர்கள் 1000 முறை முயற்சி செய்தால் நீங்கள் 10,000 முறை முயற்சி செய்யுங்கள். இதுதான் வெற்றியின் ரகசியம். திறமை கம்மியாக இருக்கிறனால நம்ம ஜெயிக்காமல் இல்லை, தொடர்ந்து நிறைய முறை முயற்சி செய்யாமல் இருக்கிறனால தான் நம்ம ஜெயிக்காமல் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. திறமை இருக்கிறவன் 3வது முயற்சியில் வெற்றி அடைஞ்சிட்டான் அப்படின்னா நம்ம ஒரு 5வது முயற்சியிலையோ 6வது முயற்சியிலையோ வெற்றி அடைய போகிறோம். அவ்வளவுதான். வெற்றி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மலை ஏறுவது போல தான். இப்போது நல்ல உடல் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒருத்தர், நிறைய மலைகளுக்கு அடிக்கடி ட்ரெக்கிங் போகக்கூடிய ஒருத்தர் ஒரு மலையை 3 மணி நேரத்தில் ஏறிட்டார் அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஏறணும் அப்படின்னா கூட அதிகபட்சம் 4லேருந்து 5 மணி நேரத்துக்குள்ளே நம்மளாலையும் அந்த மலையை ஏற முடியும். ஏறவே முடியாது அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. அதே போல தான் வெற்றியும் நமக்கு கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும், ஆனால் முடியாதுன்னு இல்லை. தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் பல்பை கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப தீவிரமான ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டு இருந்தார். அவர் எத்தனை முறை முயற்சி செஞ்சிருப்பாரு அப்படின்னு சொல்லுங்க? கிட்டத்தட்ட 1000 முறை, அதுக்கும் மேலே 5000 முறை, அதுக்கும் மேலேங்க கிட்டத்தட்ட 10,000 முறைக்கு மேலே முயற்சி செஞ்சுட்டு இருந்தார். ஆனாலும் அவரால் தொடர்ந்து அதிக நேரம் எரியக்கூடிய ஒரு பல்பை கண்டுபிடிக்க முடியல. அவரும் ஏதேதோ இலைகளை கொண்டு ஏதேதோ கெமிக்கல்களை கொண்டு எப்படியாவது தொடர்ந்து அதிக நேரம் எரியக்கூடிய ஒரு பல்பை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தார். கடைசியில் 10,000 முறை முயற்சி செஞ்ச பிறகு டங்ஸ்டன் இலைகளை கொண்டு தொடர்ந்து அதிக நேரம் எரியக்கூடிய பல்பை கண்டுபிடிச்சார். விமானத்தை கண்டுபிடித்த ரைட் சகோதரர்கள் எத்தனை முறை முயற்சி செஞ்சிருப்பாங்கன்னு சொல்லுங்க? அவங்க கிட்டத்தட்ட 5000 முறைக்கு மேலே முயற்சி செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே விமானத்தை உருவாக்க நினைத்து தோல்வி அடைந்த ஏராளமானவர்கள் கிட்ட பேசி இதனால் உங்களால் ஒரு நல்ல விமானத்தை பறக்க வைக்க முடியல அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதன் பிறகு 5000த்துக்கும் அதிகமான முறை முயற்சி செஞ்ச பிறகு தான் அவங்களால அதிக நேரம் பறக்கக்கூடிய ஒரு விமானத்தை உருவாக்க முடிஞ்சுது. இவர் தான் கெலனல் சாண்டர்ஸ் அவர்கள். மக்கள் எல்லாம் சிக்கனை வேக வச்சு சாப்பிட்டு இருந்த காலகட்டத்தில் சிக்கனை பொரிச்சு சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு புதுமையான முறையை கொண்டு வந்தவர். இதன் மூலம் இவரே சொந்தமாக ஒரு ஹோட்டல் நடத்தி அந்த சிக்கனை விற்பனை பண்ணிட்டு இருந்தார். கிட்டத்தட்ட 100 பேர் உட்கார்ந்து சாப்பிட்ற அளவுக்கு ஒரு பெரிய ஹோட்டலை நடத்திட்டு இருந்தார். எல்லாம் சரியாக தான் போயிட்டு இருந்தது. ஆனால் 2ஆம் உலகப்போர் காரணமாக அமெரிக்கா மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியை சந்திச்சுது. இதன் காரணமாக நல்லா போயிட்டு இருந்த இவருடைய ஹோட்டல் நஷ்டத்தை சந்திச்சுது. ஹோட்டலை இழுத்து மூட வேண்டிய நிலை, சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற நிலை வந்தது. ஒரு வழியாக பல வருடங்களுக்கு பிறகு 2ஆம் உலகப்போர் முடிவுக்கு வந்தது. ஆனால் அதன் பிறகு ஹோட்டல் வைக்கிற அளவுக்கு இவர்கிட்ட பணம் இல்லை. இருந்தாலும் இவர்கிட்ட ஒரு நல்ல ரெசிபி இருந்தது. இந்த மாதிரி இந்த பொரிச்ச சிக்கனை உங்களுடைய ஹோட்டலில் நீங்கள் விற்கலாம், இதற்கான சூத்திரத்தை நான் ஃப்ரான்ச்சைசி முறையில் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு நிறைய ஹோட்டலில் போய் பேசி பார்த்தாரு. ஆனால் எல்லா ஹோட்டல்களுமே இவரை நிராகரிச்சிட்டாங்க.
பொரிச்ச சிக்கனா அதெல்லாம் வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட 300 ஹோட்டல் மேலே போய் பேசியிருப்பார். எல்லாரும் நிராகரிச்சாங்க. இருந்தாலும் இவர் முயற்சியை கைவிடாமல் தன்னுடைய காரில் ஒரு அடுப்பு, ஒரு குக்கர், கொஞ்சம் சிக்கன் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஏகப்பட்ட ஹோட்டல் போயிட்டு அந்த பொரிச்ச சிக்கனை செஞ்சு காமிச்சாரு. அந்த பொரிச்ச சிக்கனை சாப்பிட கொடுத்தாரு. இருந்தாலும் 1000க்கும் மேற்பட்ட ஹோட்டல்காரங்க இந்த பொரிச்ச சிக்கனை நிராகரிச்சிட்டாங்க. கடைசியா கென்டக்கியில் உள்ள ஒரு ஹோட்டலில் அவருடைய பொரிச்ச சிக்கனை விற்கிறதுக்கு சம்மதிச்சாங்க. இதைத் தொடர்ந்து அந்த கடையில் இவரோட சிக்கன் பயங்கர ஃபேமஸ் ஆச்சு. அதுதான் கேஎஃப்சி, கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன். இன்னைக்கு கேஎஃப்சிக்கு உலகம் முழுக்க 1000க்கும் அதிகமான கிளைகள் இருக்கு. கிட்டத்தட்ட 1000 முறை நிராகரிக்கப்பட்ட பிறகும் முயற்சியை கைவிடாம தொடர்ந்து முயற்சித்ததுனால வெற்றி அடைஞ்சாரு கலோனல் சாண்டர்ஸ். மனிதனுடைய உடல் அமைப்பை பொறுத்து அவன் எவ்வளவு வேகமாக ஓடினாலும் 100 மீட்டர் தூரத்தை 9.60 நொடிகளுக்கு கம்மியாக கடக்கவே முடியாது அப்படின்னு மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் கூட சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் 2009ஆம் ஆண்டு உசைன் போல்ட் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தை வெறும் 9.58 நொடிகளில் கடந்து சாதனையை செஞ்சார். உசைன் போல்ட் கிட்ட உங்களால் எப்படி இதை பண்ண முடிஞ்சுது அப்படின்னு கேட்கும்போது, இதற்காக நான் ஒரு முறை இருமுறை இல்லை 10,000 முறை முயற்சி செஞ்சேன், அதன் பிறகுதான் இது சாத்தியமாச்சு அப்படின்னு சொல்றாரு உசைன் போல்ட். 10,000 முறை முயற்சி செஞ்சா எதுவுமே சாத்தியம்தான். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு பேங்க்ல வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பேங்க் எக்ஸாம் எழுதியிருக்காரு. அதன் பிறகுதான் அவருக்கு அந்த பேங்க்ல வேலை கிடைச்சிது. அதே மாதிரி தான் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய நிறைய பேரும் ஏகப்பட்ட எக்ஸாம் எழுதியிருக்காங்க, ஏகப்பட்ட தோல்விகளை சந்திச்சிருக்காங்க. அதன் பிறகுதான் அவங்களுக்கு வேலை கிடைச்சிது. நிறைய திறமை இருந்தும் நிறைய முறை முயற்சி செய்யாதனால சில பேரால் அந்த எக்ஸாம்லாம் கிளியர் பண்ண முடியல. ஆனால் திறமை கம்மியாக இருந்தால் கூட அதிகமான முயற்சி செஞ்சனால நிறைய பேர் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. இந்த உலகத்தையே மாற்றக்கூடிய அளவுக்கு பல்பை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 10,000 முறை முயற்சி செய்யணும். ஏரோப்ளைனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 5,000க்கும் அதிகமான முறை முயற்சி செய்யணும். கேஎஃப்சி போல இந்த உலகம் முழுவதும் ஏராளமான கிளைகளை கொண்ட ஒரு நிறுவனத்தை உருவாக்கணும் அப்படின்னா 1000 முறையாவது முயற்சி செய்யணும். ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும் அப்படின்னா 100 முறை முயற்சி செஞ்சாலே போதும். ஆனால் நிறைய பேர் அவங்க இந்த விஷயத்தை அடையணும்னு நினைக்கிறாங்கல்ல, அதுக்கு அதிக முறை முயற்சி செய்கிறதே இல்லை. அதுதான் அவங்க தோல்விக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே போல் நீங்கள் எந்த விஷயத்தில் வெற்றி அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதை மற்றவங்க எத்தனை முறை முயற்சி செய்கிறாங்களோ அதை விட 10 மடங்கு அதிகமான முறை முயற்சி செஞ்சால் கண்டிப்பாக உங்களாலையும் வெற்றி அடைய முடியும். அதுதான் இந்த புத்தகத்தோட மிகச்சிறந்த வரியும் சொல்லுது. Do you want to always be successful? If others try 10 times, you try 100 times. If others try 1000 times, you try 10,000 times. This is the secret of success. நீங்கள் எப்போதும் வெற்றி பெற்று கொண்டே இருக்க வேண்டுமா? மற்றவர்கள் 10 முறை முயற்சி செய்தால் நீங்கள் 100 முறை முயற்சி செய்யுங்கள். மற்றவர்கள் 1000 முறை முயற்சி செய்தால் நீங்கள் 10,000 முறை முயற்சி செய்யுங்கள். இதுதான் வெற்றியின் ரகசியம். இது நம்ம 99 கோட்ஸ் ஃப்ரம் 99 புக் செக்மெண்ட்ல வரக்கூடிய எபிசோட் நம்பர் 29. இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட்லாம் பார்க்க நினைச்சா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, கண்டிப்பாக போய் பாருங்க. ஒவ்வொரு எபிசோடும் உங்களுக்கு ஒரு புது விஷயத்தை கற்றுக் கொடுக்கும். ட்ரீம் பிக், அச்சீவ் பிக், என்பதெல்லாம் உயர்வு.